ஒரு பழம்பெரும் ஊர்ல ஒரு எலி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாரி நாம இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த எலி ஊர்ல உள்ள சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஊரோட ராஜா நகர்வலம் வந்தாரு. ஒரு பெரிய யானையில ஏறி அவரு தன்னோட பயணத்தை நடத்தினாரு. அத பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு. இத யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையை எல்லாம் எனக்கும் கிடைக்குமேன்னு வருத்தப்பட்டுச்சு. அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு எலி. அடடா! யானைய பார்த்துக்கிட்டு பூனைய கவனிக்காம விட்டுட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல. அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு. அடடா! சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் குடுத்திருக்கிறாரு. இத விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்புன்னு வேணும்னு முட்டாள்தனமா வருத்தப்பட்டமேன்னு நினைச்சுச்சு. அன்னையில இருந்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாள கழிச்சுச்சு எலி. இதைத்தான் வள்ளுவர் குறளில் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம். அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க குட்லக் நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பங்களிப்பை வழங்கவும் நன்றி.